வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் 6ல் நம்மளுக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, தந்தை பெரியார், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு தந்தை பெரியார் பற்றி யூனிட் 3லையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணம் தமிழ்நாடு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தியவர் யார்? 1967 அப்படிங்கிறப்போ அறிஞர் அண்ணா வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. யூனிட் 6ல் பாருங்கள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அப்படிங்கிறப்போ அந்த திராவிடம் அப்படின்றப்போ என்ன ஆகிடும், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு முக்கியம். அதனால தான் என்ன பண்ணிடலாம், நம்ம இதை கொஷின்ஸாக பார்த்துடலாம். 67ல் இந்து திருமணம் திருத்த மசோதா, CN அண்ணாதுரை. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தெற்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவே ராமசாமி. தந்தை பெரியார் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஈவேரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத பெரியார் தொடங்குறாங்க. ஏன் வெளியில் வராங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு அப்படின்னா, சேரமான் தேவி குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமண மாணவர்கள் மற்றும் பிராமண அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் இதெல்லாமே தனித்தனியே இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கல் முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அதில் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுமே என்னது சரியானது தான், சரியான விளக்கம். அதனால தான் காங்கிரஸை விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியே வந்திருப்பாங்க. இந்த சேரமான் குருகுல கல்வியோட பிரச்சனைனால தான். 1962ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எது அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்தில் தான் போட்டியிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1916. பெரியார் ஈவே ராமசுவாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தியிருக்காங்க அப்படின்னா, மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு 1971. பின்வரும் CN அண்ணாதுரை பற்றிய கருத்துக்களில் சரியானது. இவர் தமிழ் தினசரி பத்திரிகை விடுதியினுடைய பதிப்பாசிரியர். தமிழ் தினசரி பத்திரிகை தினசரி பத்திரிகையான விடுதலையினுடைய பதிப்பாசிரியர். திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை 1942லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, துவங்கியிருப்பாங்க. முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. இதெல்லாமே CN அண்ணாதுரை. விடுதலை பத்திரிகையின் பதிப்பாசிரியர். திராவிட நாடு பத்திரிகையை தொடங்குறாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்படுது. மூணுமே சரியானது தான். பின்வருவனவற்றுள் தவறானது. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது துறையூரில் நடக்குது. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர். பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் அப்படின்னு பட்டம் சூட்டினது சென்னையில். அறிஞர் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க, சென்னையில் சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரையை அறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த நீதி கட்சி, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, சேலம் மாநாட்டில். இந்த கருப்பு சட்டை தீர்மானம் அப்படிங்கிறது ஈரோடு வந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. 3ம் 4ம் தவறானது. ஈவேரா பெரியார் குடியரசு. டி. முத்துசாமி
முதல் இந்திய நீதிபதி தி. முத்துசாமி. மெட்ராஸ் மகாஜன சபை வீரராகவாச்சாரி. பாரதியார் அப்படின்னாவே புதுச்சேரி. ஈவேரா குடியரசு, முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி, மெட்ராஸ் மகாஜன சபை வீரராகவாச்சாரி, பாரதியார் புதுச்சேரி. ஆலய நுழைவு இழப்பீட்டு சட்டம். ஆலய நுழைவு இழப்பீடு சட்டம் அப்படிங்கிறது யார் வருவாங்க அப்படின்னா ராஜாஜி வருவார். ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூர் ராமசாமி. சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம், சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு வந்து குமாரசாமி ராஜா வருவாங்க. டி தான் ஆன்சர். ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி. ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார். சுயமரியாதை திருமணம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது குமாரசாமி. பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள் மற்றும் இதழ்கள், அதனுடைய வருடம் என்ன அப்படின்னா குடியரசு 1925, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. குடியரசு 25, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை வந்து 35. பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எது பொருத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குடியரசு சரியாக பொருத்தப்படாதது அப்படின்னு பார்த்தா 3, 4 தான் பொருத்தப்படாதது. ஏன்னா குடியரசு, கருப்பு சட்டை, திராவிட நாடு, அண்ணா, ஆரிய மாயை, அறிஞர் அண்ணா, பொன்மொழிகள், தந்தை பெரியார், 3, 4 தான் என்னது சரியான பொருத்தமாக இல்லை. 1, 2 பொருந்திருக்கு. எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? காங்கிரஸ் மாநாடு, தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. திருவண்ணாமலை 1924. எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு? திருவண்ணாமலை 1924. ஈவே ராமசுவாமி வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட ஆண்டு 1926. தமிழ்நாட்டில் ரூசோ அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? ஈவேராவை தான் சொல்கிறாங்க. தந்தை பெரியாரை தான் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆயிரத்தி 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைவர் WBA சவுந்தரபாண்டியன். அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க? 1929 நடைபெற்றதுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது? இங்கே பாருங்க, இதுவுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். செங்கல்பட்டு அதுதான் வரும். முதல் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது செங்கல்பட்டில் தான் நடந்திருக்கும். சவுந்தரபாண்டியன் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அதே தான் இதுக்குமே ஆன்சர். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டாலும் செங்கல்பட்டு தான் என்னது சரியான ஆன்சர். தவறானது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க? 2, 4 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அப்படிங்கிறது 1926 கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் மாநில உதவி பெறும் தொழிற்துறை சட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க? 22 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டும்தான் கரெக்ட். 1929. ஈவே ராமசுவாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது 1925. பின்வருவனவற்றுள் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, 1, 2 மட்டும்தான் சரியானது. சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது இது திராவிட சமுதாயத்தின் உண்மையான பகுத்தறிவு கொண்டதாகவும் மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்யணும். பகுத்தறிவு கொண்டதாக இதை சீர்திருத்தம் பண்ணணும்.
பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இவங்க சமூக கலாச்சார மேலாதிக்கம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தழுவக்கூடாது, அதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதுவும் என்னது, தவறானது. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். கல்வி சீர்திருத்துவதற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள். கல்வியை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளலார் வந்து சன்மார்க்க போதினி அப்படிங்கிறத துவங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமரச வேத பாடசாலை அப்படிங்கிறது 2 மட்டும்தான் வரும். இது எல்லாமே வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் கல்வி சீர்திருத்தத்துக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ சமரச வேத பாடசாலை அப்படிங்கிறதும் சன்மார்க்க போதினி அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க, வள்ளலார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்று. சதி பற்றி ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதி எடுத்தார். அது சரிதான். ராஜாராம் மோகன் ராய் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சதி அப்படிங்கிறத ஒழிச்சிருப்பாங்க. அதை ஒழிக்கிறதுக்கு வந்து வில்லியம் பெண்டிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வில்லியம் பெண்டிற்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3மே சரியானது தான். 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர். ஆரிய சமாஜம் யார் ஏற்படுத்தியிருப்பாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம். தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தியோசபிக்கல் சொசைட்டி சென்னையில் அடையாறில் என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. இயக்கங்கள் சீர்திருத்தவாதிகள். பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். எஸ்என்டிபி அப்படிங்கிறது ஸ்ரீ நாராயணகுரு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நீதி கட்சி யார் வருவாங்க, நீதி கட்சி நடேசன். சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். மேற்கு மற்றும் கிழக்கு தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி. மேற்கு கிழக்கு தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். எந்த கூற்றுகள் அயோத்தியதாசர் பற்றிய சரியானது? அயோத்தியதாசர் பற்றி சரியானது. அயோத்தியதாசர் பற்றி 2, 4 தான் சரியானது. ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத இவர் ஏற்படுத்தியிருக்க மாட்டார். 1893 ரெட்டைமலை சீனிவாசன் அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. இவர் என்ன ஏற்படுத்தியிருக்காரு, சாக்கிய பௌத்த சமூகம் அப்படிங்கிறத வந்து சாக்கிய பௌத்த சமூகம் அயோத்தியதாசர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம் அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. ஒரு பைசா தமிழன் 1907 என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. அதனால 2, 4 மட்டும்தான் சரி. அயோத்தியதாசரும் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு சபை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அது என்ன சபை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1893 சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. சிகாகோ மாநாட்டில் தியோசபியினுடைய பிரதிநிதியாக யார் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட். தவறானது. வேதத்திற்கு திரும்புங்கள், கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறது சுவாமி தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச் செயல் காந்தி. டெல்லி சலோ அப்படின்னு சொல்கிறது சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாங்க. நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருப்பார். 1817ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்த் தேவ் மற்றும் பலர் இணைந்து ஒரு மகா பாடசாலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா கல்கத்தா. 1817 ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்த் தேவ் அப்படிங்கிறவங்களோட கல்கத்தாவில் மகா பாடசாலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. பிரம்மஞான சபையின் தலைமையிடமாக அமைந்திருந்த இடம் பிரம்மஞான சபை மெட்ராஸ். வைகுண்ட சுவாமிகளின் அன்புக்கொடி பற்றிய சரியான தகவல்கள். அன்புக்கொடி பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, வைகுண்ட சுவாமி அப்படிங்கிறவங்க ஒரு இந்து சீர்திருத்தவாதி.
இவர் தன்னை பின்பற்றுபவர்களை என்னன்னு சொல்றாரு, அன்பு கொடி மக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்று வரைக்கும் அந்த அன்பு கொடியை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 சரியானது. தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடி உட்பட அனைத்து உயிர்களிடத்தும் காட்டியவர் யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராமலிங்க அடிகளார். இந்து விதவை மறுமணச் சட்டம். இந்து விதவை மறுமணச் சட்டம் 1856. வங்க சதி ஒழுங்குமுறை. வங்க சதி ஒழுங்குமுறை அப்படிங்கிறது 1829. வங்க சதி ஒழுங்குமுறை 1829. 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது 1912 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்து சமய அறநிலை சட்டம் வந்து 1926 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி. நவீன தமிழகம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு சீர்திருத்தவாதியை யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர். நியூ இந்தியாவும் காமன்வெல்த்தும் யாருடையது அப்படின்னா அன்னி பெசன்ட்டுடையது. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரம்மஞான சபையினுடைய கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காங்க. ராமலிங்க அடிகளார் பற்றிய உண்மையான கூற்று. ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிறத 1865 ஆரம்பிச்சிருக்காங்க. ராமலிங்க அடிகள் சாதிய முறைக்கு எதிரானவர், ஜாதி முறைக்கு எதிரானவங்க. இவங்க சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது 1867. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னா 65. சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது 1867. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகள் அப்படின்னா 1, 3 சரியானது. நிழல் தாங்கல். நிழல் தாங்கல் யாரு அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். நிழல் தாங்கல் வைகுண்ட சுவாமிகள். இந்த இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிறத யார் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். சுயமரியாதை அறம் யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா பெரியார் ஏற்படுத்தியிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாஜன சபை இப்போதான் நம்ம சொன்னோம் 1893 ஏற்படுத்தியிருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யாரு அப்படின்னா பாண்டுத்துறையாரும் ஹாஜி பக்கீர். அவங்க தான் பெரிய பங்குதாரர்கள். சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. நிறுவிய ஆண்டு 1906. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவினுடைய பெயர் எது அப்படின்னா பாரத மாதா குழு. பாரத மாதா குழுவில் தான் என்ன பண்ணியிருப்பாரு, வாஞ்சிநாதன் வந்து இருந்திருப்பாரு. அவருக்கு கைத்துப்பாக்கி வந்து வ.வி.சு. ஐயர் வந்து சுடுறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. திருவிகா. திருவிகா நவசக்தி. ஈவேரா பெரியார் குடியரசு. வி.வி. சுப்பிரமணிய ஐயர். வி.வி. சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி. சுவாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. சுவாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. வி.வி. சுப்பிரமணியம் தேசிய பள்ளி. பெரியார் சுயமரியாதை. திருவிகா குடியரசு. ஈவே ராமசுவாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938 நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பலினுடைய பங்கு ஆசிய நாடுகளுக்காக மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியினுடைய பங்குகள் விற்பனைக்கு உதவினார். யார் உதவியிருக்காங்க, அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவங்க உதவியிருக்காங்க சுதேசி நீராவி கப்பலுக்காக. ஆனால் இதுக்கும் என்னது ரெண்டுமே சரிதான், ஆனால் அதுக்குரிய விளக்கம் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஈவே ராமசுவாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விளங்கினாரு அப்படின்னா இந்த காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே இந்த சேரமான் குருகுல கல்வியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விலகியிருக்கிறாரு.
வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு, அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவங்களுக்கு சவால் விடணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டதுன்னா பெரியாரால் தான் கள்ளுக்கடை மறியல் நடத்தப்பட்டிருக்கும். ஈவே ராமசுவாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்றப்பட்டது. பெண்கள் நலனுக்கானது செங்கல்பட்டு. இதில் நீதி கட்சியை உருவாக்குனவர் யாரு அப்படின்னா டிஎம் நாயர். டிஎம் நாயர், நடேசனார், பிட்டி தியாகராயர் இவங்க எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க. வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர். வடலூர்ல சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகள். பிரார்த்தன சமாஜம் 1867, சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865, பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875. பிரார்த்தனா 1867, சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865, பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பெற்றது தான் என்னது பணியாளர் தேர்வு வாரியம். 1924 நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. அதுதான் 1917 நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்று. தேவதாசி முறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அது கரெக்டு தான். அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க தான் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மசோதா அப்படிங்கிறது 1930 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அது 47 தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. பொறுத்துக, வஉசி சுதேசி கப்பல் கம்பெனி, பாரதி பாலபாரத், நாமக்கல் கவிஞர், சங்கொலி, கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி அழகம்மை ஆசிரிய விருத்தம். கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம். இது நம்ம பார்த்தது சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. ஈவேராவோட சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு 1971. தமிழ்நாட்டின் ரூசோ, தந்தை பெரியார். திராவிட இல்லம் ஏற்படுத்தினவர் நடேசன். தொழிலாளன் அப்படிங்கிறது சிங்காரவேலனார். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். CN அண்ணாதுரையின் அமைச்சரவையில் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னா கோவிந்த்சாமி இருந்திருக்கார். நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் அப்படின்னா 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பினை ஏற்படுத்தியவர் ஜோதிராவ் புலே. சத்திய சோதக் சமாஜ் ஜோதிராவ் புலே. ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின்னாளில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழி நடத்தியவர். இந்த ஆதி திராவிட மகாஜன சபை இரட்டைமலை சீனிவாசன். திராவிட நாடு என்ற இதழின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. திராவிட நாடு அறிஞர் அண்ணா. நவசக்தி என்ற தமிழ் வார இதழ் திருவிக்கா. சுயமரியாதை இயக்கம் என்பது முக்கிய பதவியில் இருந்த உயர் சாதிக்கு எதிரான ஒரு சமூக போராட்டம். இந்த சுயமரியாதை இயக்கம் அரசியல் சுதந்திரத்தை பெறுவதை விட சமூக சுதந்திரத்திலேயே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சுயமரியாதை இயக்கத்தினுடையது. ஈவே பெரியார் ராமசுவாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார் அப்படின்னா ஸ்டாலின் மண்டபம் கட்டினவர் ஈவேரா. எப்போ கட்டியிருக்காரு? 1932 கோயம்புத்தூர்ல, கோவையில்.
ஆத்மீய சபாவை தொடங்கியவர். ஆத்மீய சபா 1815 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதில் நம்மளுக்கு நீதி கட்சி அப்படிங்கிறதுல 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் நாயர், தியாகராய ரெட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது 1917 நீதி கட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 3 பத்திரிகை வந்து வெளியிட்டிருப்பாங்க. திராவிடன், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படின்றதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அழைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நடந்த அந்த தேர்தல் அப்படிங்கிறப்போ அதில் நீதி கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அதில் முதல்வர் வந்து சுப்புராயலு. 1923 நடைபெற்ற தேர்தலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுலேயும் வெற்றி பெற்றிருப்பாங்க. பனகலரசர் வந்திருப்பார். அப்புறம் 1926 என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. சுப்பராயன் அப்படிங்கிறவங்க சுயராஜ்ய கட்சி வந்து அப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கும். சுயராஜ்ய வேட்பாளரான சுப்பராயன் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஸ்டார்டிங்கில் தான் சுப்பராயலு வந்திருப்பார். இது வந்து ஓல்டு புக்னால கொஞ்சம் நியூ புக்லேயே என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. 30 யார் வருவாங்க அப்படின்னா முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவர் வருவார். 1932 பொப்புளி அரசர் வந்து வருவார். 1934 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. நீதி கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தது. 1937 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி படு தோல்வி அடைந்து என்னாகும் அப்படின்னா அதுக்கப்புறம் வரவே வராது, காங்கிரஸ் தான் வரும். 1944 நடைபெற்ற சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் பெரியார் நீதி கட்சியை வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிடுவாங்க. நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஆட்சி, நீதி கட்சியினுடைய ஆட்சியில் வந்து நிறைய சாதனைகள் அப்படிங்கிறப்போ கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, மத சீர்திருத்தங்களுக்காக அனைவரும் நினைவு கூறப்படுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பில் என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் கிராமங்கள் முன்னேற்றம் மற்றும் ஒரு புதிய சகாப்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறது. அப்புறம் இந்த அரசாணை, சமூக அரசாணை 1921, 22 அப்படிங்கிறப்போ அந்த இதில் என்ன பண்ணுங்க, இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1929 அரசு பொது பணியாளர் தேர்வாணையமாக அதை வந்து மாற்றிருப்பாங்க. 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம், 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம். கோவில் வரவு செலவு கணக்குகளை முறைப்படுத்த கோயில் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1924 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. தேவதாசி முறை இவங்க அதில் வந்து ஒழிக்கப்பட்டது அப்படி சொல்லியிருக்காங்க. ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம். சென்னை 1000 விளக்கில் தான் தியாகராய செட்டியாரால் கொண்டு வரப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தியாகராய செட்டியார் சென்னை 1000 விளக்கு பகுதியில் என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டு வந்திருப்பார். 1937 நடைபெற்றதில் தான் நீதி கட்சி தோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ராஜாஜி தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. சுயமரியாதை அப்படின்னாவே பெரியார், சுயமரியாதை இயக்கம் பெரியார். இவர் 17 செப்டம்பர் 1879 ஈரோட்டில் வந்து பிறக்கிறாரு. 13 வயதில் வந்து திருமணம் செய்து கொண்ட பெரியார் 19 வயதில் துறவற வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, மேற்கொண்டுடுறாங்க. 1919 தான் ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இணைகிறாரு. 1921 சென்னை மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1923 தலைமை பதவி அவருக்கு கிடைச்சிருது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. 1924 கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈடுபட்டிருப்பாங்க. இறுதியில் திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவுச் சட்டத்தை வந்து தளர்த்தி அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம் அப்படின்னு சொன்னதுனால அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிறப்பாக வந்து சொல்கிறாங்க. இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சேரமான் தேவி குருகுல பிரச்சனையினால் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியாக உணவு குடிநீர் கொடுக்கறனால தான் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தை வந்து இது பண்ணுறதுனால ராஜாஜி வந்து சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ராஜினாமா பண்ணிடுறாரு. இப்போ வந்து ஓல்டு புக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்க.
பெரியார் பற்றியும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, நீதி கட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போது வந்து நம்மளுக்கு 10th புக்கில் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க, இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே நம்மளுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறப்போ 2 பேருமே முக்கியமான ஒரு பர்சன். அதனால் இவங்களை நல்லா படிச்சுக்கோங்க. நீதி கட்சி, சுயமரியாதை, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டினுடைய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கடைசி போகிற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.